அதாவது இந்த வெப்படை முனியப்ப சாமி கோயில் வந்து இந்த பக்கம் 18 பட்டிக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயிலில் வேண்டுதல் வச்சு கெடா வெட்டியோ அல்லது வேற ஏதோ சாமி உண்டியில் பணம் போடுறதோ அன்னதானம் போடுறதோ இந்த மாதிரி சமாச்சாரங்கள் எது செஞ்சாலும் முனியப்ப சாமியின் அருளால் அந்த காரியங்கள் இந்த வேண்டுதல் வைக்கிற அத்தனை பேர்த்துக்கும் நடக்குங்கிறது பெரிய ஐதீகம். அதனால் அந்த கோயிலுக்கு கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அத்தனை பொதுமக்களும் வந்து வேண்டுதல் வச்சு அவங்க காரியம் நிறைவேறதுக்கு பிற்பாடு அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகிறாங்க. அப்படி புகழ்பெற்ற ஒரு கோயில் தான் நம்ம வெப்படை முனியப்ப சாமி கோயில். அந்த கோயில் வந்து பொங்கல் வந்து அதாவது 11ஆம் தேதி சனிக்கிழமை நடக்குது. 10ஆம் தேதி இரவு பாதிரையிலிருந்து உற்சவர் மிக பிரம்மாண்டமான அலங்காரத்தோடு அங்கிருந்து வான வேடிக்கை கரகாட்டத்தோட நம்ம வெப்படை முனியப்ப சாமி கோயிலை இரவு 12 மணி வரையில் வந்தடையும். இங்கிருந்து வெப்படை முனியப்ப கோயிலிருந்து காவேரி ஆற்றுக்கு போய் பெண்கள் சிறுவர் சிறுமியர் அத்தனை பேரும் தீர்த்தக்குடம் விரதம் இருந்து தீர்த்தக்குடம் எடுத்துகிட்டு வந்து 10ஆம் தேதி சாயந்தரம் கோயிலில் சேர்த்திடணும். 11ஆம் தேதி காலையிலிருந்து 11ஆம் தேதி இரவு வரைக்கும் பெரும்பூசை நடக்கிற வரைக்கும் அத்தனையும் பொங்கல் வைக்கலாம். ஊருக்காரங்க அத்தனை பேரும் வந்து பொங்கல் வச்சு இங்கே வந்து சிறப்பாக இது பண்ணுவாங்க. 11ஆம் தேதி நைட்டிலேருந்து 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கடா வெட்டு மற்றும் கோழி அவங்கவுங்க யாரெல்லாம் வந்து இந்த முனியப்ப சாமிக்கு வேண்டுதல் வச்சுருந்தாங்களோ அத்தனை பேரும் கடா கோழி போன்றவற்றெல்லாம் அறுத்து இங்கே முனியப்பனுக்கு பலியிட்டு அவங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்தி அவங்களுடைய அருளை பெறுமாறு கோயில் சார்பில் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது சமயம் பெரியோர்களும் ஊர் பொதுமக்கள் அத்தனை பேரும் இந்த முனியப்ப சாமி பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.